கடவுள் பற்றிய நினைப்பு வரணும். அந்த நினைப்பு ஏதோ புறத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு ரிச்சுவல் மூலமா தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா எப்பவுமே கெட்ட விஷயம் வந்து நம்ம மனசுக்கு உள்ள இருந்து தோன்றி வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகும். நல்ல விஷயம் வெளியில ரிச்சுவல்ஸா நம்ம பார்த்து மனசுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுக்குள்ள போய் அந்த நல்ல விஷயம் நமக்கு உள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும். உள்ள இருக்க கெட்டதெல்லாம் வெளியே எடுத்துட்டு வெளியே இருக்க நல்லது உள்ள ஃபீல் பண்றோம். அப்போ கடவுளை பற்றிய நினைப்பு வரணும். அந்த நினைப்பு அதுல முயற்சி தொடர்ந்து நமக்கு இருந்துச்சு. தினமும் இந்த சின்ன சின்ன விஷயம், ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு விளக்கேத்தி ஒரு பாட்டு படிக்கிறதா கூட இருக்கலாம், இல்ல விளக்கேத்தி சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு போறதா இருக்கலாம், திருநீர் வச்சுட்டு போறதா இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன விஷயமாகவாது தொடங்கணும். ஆனா அது அப்படியே இருந்துடக்கூடாது, அதுல வளர்ந்துகிட்டே இருக்கணும் நம்ம. அந்த அந்த நினைப்பு, கடவுளை பற்றி அந்த நினைப்பு எங்க கொண்டு போகும்னா அருளாளர்களுடைய படைப்பை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போகும். அதாவது இடையில யாரும் போலி சாமியார்கள் குறுக்க வராம, கடவுளே எல்லாத்தையும் பார்த்து பாருப்பா, நீ எதுவும் பண்ணாத, நீ சும்மா உன் காசை என்கிட்ட கொடுத்துட்டு நீ கம்முனு அப்படின்னு சொல்ற மாதிரி யாரும் போலி சாமியார்கள் நடுவில் குறுக்க வராம இருந்தா, நமக்கு அந்த கொடுப்பினை இருந்தா, கடவுளை பற்றிய நினைப்பு நம்ம எங்க கொண்டு போகும்? அருளாளர்களுடைய படைப்புகளை நோக்கி கொண்டு போகும். அடையாளங்களை நோக்கி அல்ல, படைப்புகளை நோக்கி. திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், திருக்குறள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது போன்ற விஷயங்களை நோக்கி நம்ம அறிவை யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பாதையில கூட்டிட்டு போவோம். அதுக்கு அடுத்து அதை படிச்சு கற்ற பின் நிற்க அதற்கு தக, அதே மாதிரி நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா அது நம்மளை எங்க கொண்டு வரும் அப்படின்னா, அதன்படி நடக்கும்போது நமக்குள்ளே குருவாக முருகனே தோன்றுவான். இதுதான் வந்து